வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. அரசியல் அரங்கத்தில் ஒரு சந்திப்புகள் சாதாரணமாக நடக்காது. ஒவ்வொரு சந்திப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். தேர்தலை நோக்கிய ஆண்டில் ஒரு வாரத்தில் அடுத்தடுத்த சந்திப்புகளை பார்த்துட்டு இருக்கோம். அமித்ஷாவை 2 முறை சந்தித்திருக்கிறார் அண்ணாமலையை சந்தித்து பேசியிருக்கிறார் டிடிவி தினகரன். அமித்ஷாவோடு சந்தித்து பேசியிருக்கிறார் ஓபிஎஸ். இபிஎஸோடு சந்தித்து பேசியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அடுத்து அமித்ஷாவோடு சந்திக்க இருக்கிறார் நயினார் நாகேந்திரன். இப்படின்னு சந்திப்பு படலங்கள் தொடர்ந்து வருகிறது. இந்த ஒரு வாரத்தில் என்ன நடக்கிறது? என்டிஏவில் இவங்கெல்லாம் வருவாங்களா, இல்லை அதிமுகக்குள்ளே வருவாங்களா? இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியை தான் நேற்றைய அதிமுக பொதுக்குழு வச்சிருக்கா. கூட்டணியில் யார் இருக்கணும் அப்படின்றத அதிமுக இறுதி செய்யும் அப்படின்னு இந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானம் எதை வலியுறுத்துகிறது? அமித்ஷாவுடைய முயற்சிகளுக்கு இது முட்டுக்கட்டையா, இல்லை அவங்களை என்டிஏக்குள்ளே கொண்டு வரதில் உடன்பாடு, அதிமுகக்குள்ளே கொண்டு வரதில் எதிர்ப்பு அப்படின்னு காட்டுகிறதான்னு பல கேள்விகள் அதிமுகவை என்டிஏவை நோக்கியதாக இருக்கிறது. எல்லா குழப்பங்களுக்கும் விடை காண இருக்கிறோம். ஓபிஎஸ், டிடிவி, அண்ணாமலை டெல்லி கணக்கு என்ன அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீர் அப்பாஸ், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் அதிமுக ஆதரவாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து திரு புகழேந்தி, பெங்களூர் புகழேந்தி, இப்போது டெல்லி புகழேந்தியாக நிகழ்ச்சிக்கு அவரையும் வரவேற்கிறேன். வலதுசாரி திரு எம் குமார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். முதல்ல திரு புகழேந்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. திரு புகழேந்தி, டெல்லியில் இருக்கீங்க. டெல்லி சோர்ஸ் என்ன தகவல் சொல்லுது? டெல்லியில் மாரத்தான் சந்திப்புகள் நடந்துகிட்டே இருக்கே, என்ன சொல்லுது தகவல்கள்? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. எஸ் கர்கே, வணக்கம். பொதுக்குழு பற்றி பேசுறீங்க, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே ஒரு விக்கெட் கிளியராக விழுந்த சேர்னா முதல்ல மிஸ்டர் பழனிசாமி, அவர் பிஜேபியை ஒத்துக்கிட்டார். 2 பேர் பேசுகிறாங்க கர்கே. யார்? திரு அமித்ஷாஜி, ஹோம் மினிஸ்டர். இவரும் சேர்ந்து உட்காந்து முடிவு பண்ணி கூட்டணியெல்லாம் முடிஞ்சு போய் பேச்சுவார்த்தைகள் முடிந்து பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி, தேசிய முன்னணி கூட்டணியில் அதிமுக அங்கம் வகிக்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு. இது கடை முடிஞ்சிருச்சு. அப்போ ரேட்டிஃபிகேஷன் 2 பேர் பேசுகிற பொதுக்குழுவில் வச்சு இப்போ வச்சு அதுக்கு அனுமதி வாங்குவாங்களா என்ன? செயற்குழு முடிவு பொதுக்குழு வைப்பாங்க. இதுதான் சட்டம். 2 பேர் சேர்ந்து முடிவெடுத்தது, 2 பேர் இல்லை, ஒருத்தர் முடிவெடுத்ததை, அமித்ஷா ஆணைக்கேற்ப கூட்டணி அமைந்ததை நேற்று என்ன பொதுக்குழுவில் கொண்டு வந்து வைக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியல. இது அதிமுக சட்ட விதிகள் கிடையாது. குழு ஒப்புதல் தரது ஒரு சம்பிரதாய நடவடிக்கை தானே. முடிவுகள் எப்ப எடுக்கப்பட்டாலும் அதில் ஒரு ஒப்புதல் வாங்கிறது அப்படின்றது சம்பிரதாய நடவடிக்கை தானே. அது உங்களுக்கு சம்பிரதாயமா தெரியுது, எங்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விதித்த சட்டமாக தெரிகிறது சார். பேருரையை பார்த்தீங்கன்னா எந்த பொதுக்குழுவில் சார் விவாதம் எல்லாம் நடத்தப்பட்டு ஒப்புதல் பெறப்பட்டு அதெல்லாம் அந்த காலத்துல சார். ரொம்ப நன்றி. சார் கரெக்ட். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கரெக்டாக சொன்னீங்க. அம்மா இருந்திருந்தால் ஒரு 10 மாவட்ட செயலரை அழைத்த மேடையில் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறோம், இந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறோம், இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு கேட்டிருப்பாங்க. நேற்று அது நடந்ததா? என்னமா பேருரைன்றீங்க. நேற்று 1 மணி நேரம் அதனுடைய தலைவர் KP முனுசாமி பாருங்கள், வலைத்தளங்களில் போயிட்டு இருக்கு. தற்காலிக தலைவர் தூங்குறார். அப்படியே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அம்மா, அப்புறமா நாவலர் கலைஞர், சிபி சிற்றரசு, EVK சம்பத், காளிமுத்து பேராசிரியர்னு அந்த மாபெரும் பேச்சாளர்களுக்கு பின்னால் மெய் சிலிர்க்க வைத்த பேச்சு நேற்றைய தினம் 1 மணி நேரம் நடக்குது. பயங்கரமா என்ன பேருரைன்றீங்க. அந்த பேருரையை கேட்டு அங்கே பக்கத்தில் முனுசாமி தூங்குறார், எல்லாம் தூங்குறாங்க. உள்ள கல்லக்காய் கொண்டு போய் விற்கிறான் சார் மனுஷன். கல்லக்காய் இதோட இன்னைக்கு பூரா வலைத்தளங்கள் அதுதான் போகுது. கல்லக்காயும் சுண்டலும் விட்டுருங்க. இப்போ டெல்லிக்கு வாங்க. டெல்லியில் இருக்குதால நான் கேட்குறேன், டெல்லியில் என்ன நடக்குது சார்? டெல்லி ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. அவர் இங்கே எனக்கு கிடைத்த தகவல் படி சரியான தகவலாக இருக்கும். அமித்ஷாஜியை சந்தித்து நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறேன்னு ஒத்துக்கிட்டு ஒரு 10-12 சீட்டு அவர் கொடுக்குறதா உள்துறை அமைச்சர் நான் கொடுத்துட்றேன், எங்கள் பிஜேபியில இருந்தோ இல்லை அவங்கள்ட்ட இருந்தோ வாங்கி கொடுத்துட்றேன், ஒரு ஒற்றுமையாக அப்படி போகிறதுக்கு ஒரு வழிவகுக்கிறேன்னு அவர் சொன்னதாகவும் அதை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்ததாகவும் எனக்கு கான்ஃபிடன்ஸ், சரியான செய்தி அதுதான். ஆகவே அது ஒன்று முடிஞ்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பேரை சொன்னீங்க. அவர் அண்ணாமலை போய் அவர் பார்க்கறதுல என்ன தப்பு இருக்குது? முன்னாள் தலைவர், அந்த பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். அவர் போய் அவருடைய தலைவரை பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. 2 தடவை இல்லை, 3 தடவை இல்லை. இப்போ இருக்க நயினார் நாகேந்திரன் போகிறதெல்லாம் நான் குற்றமாக சொல்ல முடியாது, அவன் கட்சி விஷயம். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா
இவரை சரி பண்ணிட்டாங்க. ஓபிஎஸ் எங்கே சுற்றினாலும் பாரதிய ஜனதா கட்சி விட்டு அவர் வெளியில் வரமாட்டார். இப்போ இபிஎஸ் மாதிரியே ஓபிஎஸ் ஆயிட்டார். ரெண்டும் முடிஞ்சது. இன்னொருத்தர் டிமாண்ட் என்ன நீங்கள் சொன்னீங்க, அவர் டிமாண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இபிஎஸ் எடுத்துட்டா நான் நான் ஒத்துக்கிறேன், நான் தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டணியோட வரேன், எனக்கு பிரச்சனை இபிஎஸ் தான் திடீர்னு ஒத்து போனவர். என்ன சார்? இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு என்ன சொல்றாரு? தினகரன் தானே சொல்றீங்க? இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டா நீங்க போய் நீ சார், சிஎம் கேண்டிடேட்டை முடிவு பண்ண வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணி, அதை முடிவு பண்ண வேண்டியது அமித்ஷாஜி. இவர் யார், அவர் யார் முடிவு பண்ணுறதுக்கு? அதை இப்போ இபிஎஸ் வேணா அவரே சொல்லிக்கலாம், நான் தான் முதலமைச்சர்னு. எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த நாட்டு மக்கள் தான் கொம்பன்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த கொம்பன்கள் தான் இதுவரை வெற்றி பெற விடாமல் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி எல்லா 40 தொகுதியும் தோக்க வச்சு உள்ளாட்சி துறையில் 90% தோக்க வச்சது அந்த கொம்பன்கள் தான், அந்த மக்கள் தான். அவர் விஷயம் தெரியாமல் அவர் பேசிட்டு இருக்கார். அதுதான் நடக்குது. ஆகவே நான் என்ன கேட்குறேன், இப்போது என்னுடைய நண்பர் இருக்கார், கோச்சிக்க மாட்டார். உள்கட்சி விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு அமித்ஷாஜி சொன்னாரா இல்லையா? கேட்ட கேள்விக்கு நான் அதெல்லாம் தலையிட மாட்டேன்னாரு. இப்போ ஓபிஎஸ் கூட்டு பேசுறாரு, அப்புறம் இபிஎஸ் கூட்டு பேசுறாரு, யாரை வேணுமோ கூட்டு பேசுறாரு. இது எந்த உள்கட்சி? கேட்போம். இந்த கட்சி பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டியா? கேட்போம். தெரியல சார், புரியல. கேட்டு பதில் வாங்கிட்டு அப்ப எப்படி தலையிடுறாரு இவரு? பதில் வாங்கிட்டு வந்து திரு பொங்கலூர் மணிகண்டன், உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு அமித்ஷா சென்னையில் சொன்னார். ஆனால் நடக்கிற சந்திப்பு எல்லாமே அதிமுக சார்ந்த சந்திப்புகளாகவே இருக்கே. ஓபிஎஸ் சந்திக்கிறாரு, நீங்கள் வேண்டான்னு சொன்ன தலைவர் பதவியில் அண்ணாமலை இறங்கினதுக்கு அப்புறம் தான் கூட்டணியே அமைச்சிங்க. அண்ணாமலை அடுத்தடுத்து சந்திக்கிறாரு. இது எல்லாமே அதிமுக சார்ந்த சந்திப்பா இருக்கேன்னு கேட்குறாங்க. அதாவதுங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த யாரும் சந்தித்தால் அதிமுக பொதுச் செயலாளர்களோடு சந்திக்க வேண்டுங்க. இப்போ பிஜேபியில இருந்து அந்த கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருந்த திரு அண்ணாமலை சந்திப்பதோ இல்ல வேறு நபர்களை சந்திப்பதோ இதுல எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஏன்னா இதையெல்லாம் ஒரு பெரிதுபடுத்த அவசியமே இல்லை. இது அவர்கள் சார்ந்த பிரச்சனை ஒன்று. இரண்டாவது சார், ஏன் அண்ணன் புகழேந்தி அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு கிரிட்டிசைஸ் பண்றீங்க, அதாவது பொதுக்குள்ள அவர் பேசினாரு பண்ணாரு. இப்ப நீங்க கடந்த 2016-17 இருந்து 21 வரைக்கும் அவர் செய்த ஆட்சி பாருங்க. அவர் செய்த ஆட்சியை இன்றைக்கு மக்கள் மனநிறைவோடு பாடுறதுக்கு காரணம் என்ன? ஸ்டாலின் ஆட்சி மோசமா இருக்குது. இப்போ இந்த ஒப்பீட்டே வைக்காம ஒவ்வொரு முறையும் ஒரு பள்ளி சரியில்லை, நட சரியில்லை, உட சரியில்லை, இதெல்லாம் அவசியமே இல்லைங்க. மக்களுக்கு இதெல்லாம் முக்கியமா அல்ல. ஒரு தலைவர் நிர்வாகத்தை அமர்ந்த பிறகு எப்படி மக்கள் இயங்குகிறார் என்பதுதான் முக்கியங்க. இப்போ அவர் கொண்டு வந்த 7.5 இல்ல மருத்துவக் கல்லூரியோ சட்டக்கல்லூரியோ குறைசல் முடிச்சுக்கலாம் அப்படியே சொல்றோம். அவர் தனிப்பட்ட முறையில உடை நடை பாவனை பேசுறார். ஒவ்வொரு மாருக்கு ஒரு இயல்பு இருக்குங்க. அம்மா இருந்திருந்தாலும் சொன்னா அம்மாவோட நீ பேசுவீங்களா? அப்போ அம்மா இருந்திருந்தாலும் வார்த்தைக்கே இடம் இல்லைங்க. அம்மா இல்லாததால் இந்த மாதிரியான தலைமை உருவாயிருக்கிறது. எனவே இதைத்தான் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டாக வேண்டும். எனவே அது கடந்து போகும் ஒண்ணு. இரண்டாவது, அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதியாக ஒரு நோக்கத்தில் இணைந்திருக்கிறது. அந்த நோக்கம் திமுகவை அழிப்பது ஒழிப்பதுதான். ஏன்னா இன்றைக்கு மற்ற மாநிலங்களில் அதிமுக மாதிரியே சில கட்சிகள் எல்லாம் இணைத்துக் கொண்டு பிஜேபி அங்கிருந்த கட்சிகள் எல்லாம் தோற்கடித்திருக்கிறது. அதே போலத்தான் அதிமுக இல்லாமல் திமுகவை தோற்கடிப்பதோ இல்ல அரசியல் அப்புறப்படுத்துவதோ நடக்காத காரியம். எனவே அதிமுகவை தன்னோடு வைத்துக் கொண்டு தன்னோடு ஏற்றுக்கொண்டு மட்டும்தான் அரசியலே செய்ய முடியுங்க. இது வெளிப்படையா சொல்றோம். அமித்ஷா அதிமுக விவகாரத்துல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நாங்க தலையிட வேண்டிய தேவை. ஆனா நேற்று கூட்டணியில யார் இருக்குன்றது அதிமுக முடிவு பண்ணுன்றது அமித்ஷாவுக்கே சொல்லப்பட்ட செய்தியா சார்? அதாவது அதிமுக பிஜேபி அணி ஒன்றாக சேர்ந்த அறிவிப்பு கொடுத்த நாள் முதல் அதிமுக பொதுச்செயலாளர் தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அதிமுக தான் முடிவு செய்யும். இது மாற்றமே கிடையாதுங்க. இது ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் புகையங்க உணர்வு குழப்பம் மற்றபடி அதிமுக எந்த குழப்பமும் வராது. தெளிவான முடிவு. அதிமுக தான் தலைமை தாங்கும், அதிமுக இறுதி செய்யும், உறுதி செய்யும். இப்போ பொதுக்குழு என்பது சம்பிரதாயத்துக்காக கூறுகிறது. இப்ப அம்மா இருக்கும் போது கூட எந்த முடிவாக இருந்தாலும் அம்மா தான் எடுப்பாங்கன்னு தெளிவா சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரிதான் அதிமுக என்றால் எடப்பாடியார் பொதுச் செயலாளர், அவர் எடுக்கிறதால் இறுதி முடிவு என்று அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படுகிறதுங்க. எனவே தலையீடெல்லாம் அமித்ஷா பண்ணல. அவரை சந்திக்க விரும்புகிற போது யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம். இல்ல அதிமுக இப்போ தினகரன் அண்ணாமலை சந்திக்கிறது, ஓபிஎஸ் சந்திக்கிறது, இது எல்லாமே ஒண்ணு என்டிஏக்குள்ள வர்றது இல்ல அதிமுகக்குள்ள வர்றது தானே.
இதெல்லாம் அதிமுக தவிர்த்து விட்டு வேற எதுக்காக சந்திக்கிறாங்களா? இல்ல, ஒரு வகையில் என்டிஏ கூட்டணியை மேலும் பலப்படுத்த அமித்ஷா முனைந்தால் அதிமுக வரவேற்கும். இல்லையா குறை சொல்லணும். அதிமுகவில் யாரை சேர்த்துக் கொள்வது அல்லது சேர்க்க மறுப்பது என்பது பொதுச் செயலாளர் இறுதி முடிவுங்க. ஆனால் கூட்டணியாக யாரை இணைத்துக் கொண்டாலும் அதிமுக கவலை இல்லை. அதை பத்தி அதிமுக பெரிய பேசாது. நீங்க தெளிவாகவே அதிமுக கடந்த சில மாதங்கள் முன்பு பொதுச் செயலாளர் பேசியிருந்தார். என்ன சொன்னார்னா, அதாவது பாஜகவோடு உள்ள கட்சிகள் எல்லாம் அப்படியே வரலாம்னு சொன்னார். அப்போ இது எந்த குழப்பம் இல்லைங்க. அதிமுக தெளிவா இருக்குங்க. அதிமுக மட்டும்தான் இருக்கு. அதிமுக மட்டும்தான் இருக்குங்க. அதனால வெளியில இருந்து புறநிறுத்தமோ உள்ளிழுத்தமோ யாராலும் தர முடியாது. இதை பொதுக்குழுவும் உறுதி செய்திருக்கிறது. இதை தாண்டி அதிமுக குறித்தான பெரிய அளவில் பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. கேட்போம், விரிவாக பேசுவோம். நான் திரு ராஜகம்பீரன், என்ன நடக்கிறது டெல்லியில்? இப்போ எல்லாரும் அமித்ஷாவை பார்க்குறாங்கன்னா அது என்டிஏக்குள்ளே வருவதற்கான முயற்சியா? அதாவது அதிமுகவினுடைய குடுமையை உச்சி குடுமி பாஜக கையில் தான் இருக்கு, டெல்லி தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் அப்படிங்கிற நிலைமை நீடிப்பது என்பது அந்த கட்சியினுடைய, அதாவது பாஜகவோட அதிமுக மட்டுமல்ல திமுகவும் கடந்த காலத்தில் கூட்டணியில் இருந்திருக்காங்க. ஆனால் தனித்தன்மையை பாதுகாத்திருக்கிறார்கள். ஜெயலலிதா காலத்தில் பாஜக கூட்டணினா அதிமுகவை பார்த்து பாஜக அச்சப்படக்கூடிய அளவிற்கு ஆளுமை செலுத்தி இருக்கிறார்கள். திமுகவும் வாஜ்பாயோட கூட்டணி வைத்திருந்த காலத்தில் கலைஞர் என்கிற ஆளுமை அந்த கட்சியினுடைய தனித்தன்மை கெடாமல் பாதுகாத்திருக்கிறாங்க. இப்ப இவங்க நிலைமை என்னவா இருக்குன்னா, பொதுக்குழு தீர்மானம்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு. மெட்ரோவுக்கு உரிய பணத்தை பெறுவதற்கு சரியா கோரிக்கை வைக்காம விட்டாங்க திமுக அப்படிங்கிற அளவுல தான் இருக்காங்க. மெட்ரோ வேணும்னு சொல்லும் போது அது மத்திய அரசாங்கம் தரணுங்கிறதுல உறுதியா பேச முடியல இவங்கனால. பிரதமர் வந்தப்போ அவர்கிட்ட இது கொடுத்தாங்களே, மெட்ரோ மதுரைக்கும் கோவைக்கும் வேணும்னு லெட்டர்லாம் கொடுத்தாரு இபிஎஸ் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது எந்த அளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது, செய்தியாளர்களுக்கு கூட தெரியாது. அப்ப இவங்க திரும்ப திரும்ப அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையில தலையிட மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறையில பொய்யாக இருக்கிறது. இவர் ஓபிஎஸ்லாம் ஏடிஎம்கே கிடையாதுன்னு இப்ப நீங்க அதிமுக இன்றைக்கு இருக்கிறவர்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் ஜெயலலிதாவால் அங்கீகரிக்கப்பட்டு 3 முறை இடைக்கால முதலமைச்சராக பதவி வைத்து அடையாளம் பெற்ற ஒரு தலைவரை பார்த்து அவர் அதிமுக கிடையாதுங்கன்னு சொல்றது இருக்குல்ல, இது யாருக்கு பின்னடைவு? அதிமுகவுக்கு தான் அது பின்னடைவு. இன்னைக்கு ரொம்ப தூரம் அவர் கடந்து போயிட்டார். கேஸ் எல்லாம் இது பண்ணி தொடர் தோல்விகள் அப்படின்னு திரும்ப அவர் அதிமுக எப்படி அகாமடேட் பண்ண முடியும் தானே கேட்குறாங்க. அவர் அப்போ அதிமுக காரர் இல்லை, அவர் ஏற்கனவே பாஜக இருந்தாரு, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாரு, காங்கிரஸ் கட்சியில் இருந்தாருன்னு சொல்ல முடியுமா? யாராவது அவர் அதிமுக மட்டும் தானே இருந்திருக்காரு. வேறு கட்சியினுடைய தலைமைக்கு வேற நீக்கப்பட்ட அந்த கிளைமே இல்லையே சார். நீக்கப்பட்டா நீங்க எப்படி அதிமுகவினர் சொல்லி முன்னாள் அதிமுகவினர் சொல்லிக்கலாம். நீக்கப்பட்டாருங்கிறதுனா அது இவரை விட பெரிய தலைவர்களாக ஆளுமை மிக்கவர்களாக இருந்தா, இப்ப நீங்க ஜெயலலிதா அவர்கள் பல பேரை நீக்கி இருக்கிறாங்க, சேர்த்திருக்கிறாங்க. இவர்கள் நீக்குவது மட்டும் தானே செய்யறாங்க. ஜெயலலிதாவுக்கு இவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, இவர்கள் நீக்கினதான் யாரையும் இப்ப நீங்க எத்தனையோ பேரை நீக்கிட்டு சேர்த்திருக்காங்களா இல்லையா? செங்கோட்டையன் முதற்கொண்டு பல பேரை சேர்த்திருக்காங்க. அப்ப இன்றைக்கு ஒன்றுபட்ட அதிமுக அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை என்று இவர்கள் சொல்வதன் வழியாக மக்கள் மன்றத்தில் அதிமுக வெல்வதும் சாத்தியம் இல்லை. நீங்க ஓபிஎஸ்க்கு கதவை சாத்துற போது, டிடிவிக்கு கதவை சாத்துற போது அதிமுகவினுடைய வாக்கு வங்கியின் கதவும் சாத்தப்படும். இல்ல அமித்ஷா அதுக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்றாருல, அது என்னன்னு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எந்த வகையிலையும் உகந்ததாக இல்லாத பாஜக போன்ற கட்சிகளை இவர்கள் தூக்கி சுமப்பதன் மூலமாக ஏற்கனவே இவர்களுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு சீர்குலைந்து தான் போகும். நீங்க குடிமையை கொடுத்துட்டாங்க அப்படின்னீங்க, அது 2017 ஓபிஎஸ் தர்மயுத்தத்தின் போதே நடந்துருச்சு. அதுக்கப்புறம் வெளியில வர முடியாது. இப்போ மீண்டும் ஒருங்கிணைக்க முயற்சி. வெளியில வர முடியாது. அதிமுக பாஜக தேர்தலை சந்திக்க முடியாதா? அவர்களுக்குன்னு வாக்கு வங்கி இருக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, இவர்கள் தோல் மீது ஏறி ஒரு 4 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தான் அதிமுகவின் தயவு இல்லாமல் பாஜக தான் தமிழ்நாட்டில் கால் பதிக்க முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது, எந்த தொகுதிகளை கைப்பற்ற முடியாது. அதிமுகவுக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லையே. அதிமுக என்பது ஒரு காடு அதிர்கிற யானை மாதிரி. ஓட் பேங்க் என்னன்னு பாருங்க. அவங்க ஓட் பேங்க் என்ன 23.5ன்னு இபிஎஸ் நேத்து சொல்றாரு. அவங்களும் குறைஞ்சிருக்கு. அதிமுக ஓட் பேங்க் இன்னைக்கு, பாஜகவுடைய ஓட் பேங்க் வித் கூட்டணியோட 18%. சரி, இது ரெண்டும் சேர்ந்து அரித்மெட்டிக்கா ஒர்க் அவுட். ரெண்டு எப்படிங்க சேரும்? நீங்க தனியா கூட்டணியில கடந்த காலங்களில் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் வந்தாரு. அவரே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும்போது அந்த சதவீதம் பெற்றார். அவரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது பெற்ற சதவீதத்தை பெற்றவர் அவர் எம்எல்ஏ கூட ஆக முடியாம போயிட்டாரு. வேறு வேறு கணக்குங்க. தனித்து நிற்கிற போது இருக்கிற இமேஜ் வேற,
கூட்டணியில் இருக்கிற இமேஜ் வேற. அதனால பாஜகவுக்கு கிடைக்கிற வாக்கு வங்கி அப்படியே செதறாம அப்படியே இங்க வந்துரும் ஏடிஎம்கே கூட்டணிக்கு. வாக்கு வங்கி அப்படியே செதறாம பாஜகவுக்கு போயிருங்கிறதெல்லாம் இந்த கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுங்க தமிழ்நாட்டுல. தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்களா என்று தெரியல. இல்ல அதுல விட்டு கொடுக்கணுன்ற இடத்துல தானே அதிமுக இந்த கூட்டணிக்கு போயிருக்காங்க. அப்படி பார்க்க வேணாமா? அதுதாங்க அவருடைய வீழ்ச்சிய. அதிமுக திமுகவை விடவும் வலிமை மிக்க ஒரு கட்சியாக முதல் முறையாக மோடியை பிரதமர் வேட்பாளராக நிறுத்திய போது மோடியா லேடியா என்று கேட்கக்கூடிய ஆளுமை மிக்க கட்சியாக இருந்த இடத்துல இருந்து பலவீனப்பட்டு அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சர் வருவார்னா அமித்ஷா சொல்ல வேண்டிய இடத்துக்கு அது சேர்ந்து இருக்கிறது, வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இது ரொம்ப ஒரு மோசமான பரிதாபமான நிலைமை. அதாவதுங்க விசிகா வெளியே வந்துருமா, திமுக விட்டு காங்கிரஸ் வந்துருமா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது போய் இவர்களால கூட்டணிங்கிறது அல்ல. பாஜகங்கிறது தமிழ்நாட்டுக்கு அது கூட்டணியே கிடையாது. முதல்ல அது தமிழ்நாட்டு நலன் சார்ந்த கட்சியே கிடையாது. ஆனா இவங்க ஒன்றுபட்ட அதிமுக என்கிற ஒரு வடிவத்தை இவர்கள் பெறாத வரைக்கும் இவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள் நான் நினைக்கிறேன். இந்த கட்சி தேராது என்பதற்கு பல இடங்கள்ல இரண்டாவது இடத்தில் இழந்திருக்கிறாங்க. ஒரு கருத்தை முன்வைக்கல. திரு அப்பாஸ் அவர்கள் சொன்ன கருத்து கேட்க நானு அதிமுக அடிமையா இருக்கிறது, குடும்ப சிக்கிறது, தனித்து நிற்க வேண்டும். இப்போ திமுக தனித்து நிற்குங்களா? இப்ப காங்கிரஸோடு திமுகவுக்கு பெரிய ஒற்றுமை உண்டா? ஒற்றுமை எல்லாத்தையும் இருந்ததா? ஈழ பிரச்சனை சொல்ற ஒற்றுமை இருந்ததா? அப்போ முரண்பாடுகளில் மொத்தமா திமுக இருந்ததே இல்லையா காங்கிரஸோடு? அப்போ என்ன நினைக்கிறீங்க? காங்கிரஸ் திமுக ஒன்னா இருக்க வேண்டும், பாஜக அதிமுக தனி நிற்க வேண்டும், அதான் நோக்கம். இப்ப பாராளுமன்றத்தில் தனி நின்னாங்க, என்னாச்சு? திமுக எல்லாம் வென்றது. அந்த மாதிரி நிலைமை மீண்டும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் பலவீனமாக சொல்றது. ஒரு பலவீனம் இல்லைங்க, அதிமுக பலமா இருக்குது. பேசலாம் இல்ல, அவர்கள் தான் பலவீனமான கருத்தை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்யறாங்க. திமுகவின் நோக்கம் இது. திமுக என்ன நினைக்கிறா? அதிமுக பலவீனமாகிவிட்டது, பிஜேபி சேர்ந்தால் அதிமுக காணாம இவங்கெல்லாம் கூட்டணி மட்டும் தனிச்சு நிப்போமா அப்படின்னு அது புரியுது. ஆனா நீங்க பலவீனமா இருக்கிறதுனாலதான் பாஜக கூட்டணி போயிருக்கீங்களா அப்படின்ற எதிர்கேள்வியே இருக்கணும்ல. நீங்க இங்க பாருங்க, பலவீனமா இருக்கிறது ஒவ்வொரு கட்சி திமுக எழுதி பிடிச்சிருக்குது. திமுக மக்களுக்கு பெருசா பண்ணிட்டு இல்ல, ஏன் தனியா வைக்கலாம்ல? ஏன் கமலஹாசனோட ஏன் நீங்க எழுதி பிடிச்சீங்க? என்ன காரணம்? அப்ப உங்களுக்கு உங்கள் செய்த திட்டங்கள் மேல் நம்பிக்கை இல்ல. நீங்கள் வலிமையான அமைக்கணும். அதிமுக தகுதி நியாயம் இது. பாக்குற மக்கள் சொல்றேன் நானு, அதிமுக எந்த பலகையும் படவில்லை, வலிமையா இருக்குது, உறுதியா இருக்குது. திரும்ப திரும்ப வேண்டும் என்று சொல்லி அதிமுக இந்த மாதிரி முயற்சிக்குது. இதை முறியெடுப்போம். நான் அதிமுக தனிச்சு நிக்கணும்னு சொல்லல. நீங்கள் ஒருங்கிணைக்க கூட்டணியை உருவாக்கக்கூடிய இடத்துக்கு வரணும் தாங்க நான் சொல்றேன். நீங்க தேசிய அரசியலை கொண்டு வந்து பிற மாநில கட்சிகளோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிற அந்த வலிமை என்பது தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக. அதை நான் நினைக்கிறேன். இப்ப தேசிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் திமுக கூட்டணியில இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. இந்தியா கூட்டணியிலே இருந்து ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருவார்னு ராகுல் காந்தி சொல்வாரா? அமித்ஷா சொல்றாரு. தேசிய என்டிஏ கூட்டணியில இருந்து ஒரு முதலமைச்சர், அதிமுக இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் வருவார்னா முதல் கூட்டத்தில் இபிஎஸ் தான் முதலமைச்சர் வேட்பாளர். அடுத்த கூட்டங்கள்ல பத்திரிகை சமீபத்தில் ஒரு வட இந்திய ஊடகங்களுடைய மாற்றி இருங்க. இப்போ ஒரு வட இந்திய ஊடகத்துல பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. அத இவர்களை பொறுத்தவரையில என்னன்னா தனித்த வலிமை என்பதை அவர்கள் தவற விட்டிருக்கிறார்கள் என்பதுதான். குறுக்கீடு மட்டும் புகழேந்தி, அப்புறம் திரு குமார்ட்ட போகணும். புகழேந்தி சிறிய குறுக்கீடு மட்டும். இல்ல அப்பா ராஜகம்பீரன் சொல்றது கரெக்டுங்க. அவர் சொல்றது சார் சொல்றது கரெக்ட். அவர் நம்ம ஃப்ரெண்டு மணிகண்டன் மாத்துறாரு. அது இல்ல, ஒற்றுமை வேண்டும், யூனிட்டி வேணும்னு அவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க ஏதோ கொள்கை ரீதியா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. அது இல்ல, ஒற்றுமை இல்லைன்னா போயிடும்ன்றது தான் அவரோட எண்ணங்கள், நோக்கம். அதை வெளிப்படுத்துறார். ஆனா அவர் சொன்னதுல ஒண்ணு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பண்ருட்டியார் மூத்த தலைவரை விட்டு என்டிஏவில் எங்களுக்கு கூட்டணியில் நாங்கள் வெளியில வந்துட்டோம்னு சொன்னாரு. ஆனா இதுக்கு பின்னாடி மறுபடியும் அமித்ஷாவை அவர் அண்ணன் ஓபிஎஸ் பார்க்குறாரு. ஆகவே அவருக்கு இருக்க அம்மா கொடுத்த மரியாதையை பற்றி நாங்கள் சொல்லலை. ஆனால் நிலை தடுமாறும் பொழுது அவரும் தடுமாறுகிறார் என்பதைத்தான் நான் பதிவு செய்தேன். ஓகே, கேட்போம். திரு குமார்ட்ட என்ன நடக்கிறது டெல்லியில்? அண்ணாமலையை 2 முறை சந்திக்கிறாங்க. அடுத்து நயினாரும் டெல்லிக்கு போகிறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு. என்ன நடக்குது? தேர்தல் நெருங்கிவிட்டது. அதனால் கூட்டணிகளும் முடிவு செய்தாக வேண்டும் என்கிற நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் எல்லோரும் சம்பந்தப்பட்டவர்களோடு சந்திக்கிறார்கள். இதில் ஒன்றும் ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை.
இன்றைக்கு கூட திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்திருக்கிறார். அதில் வந்து ஒற்றுமை சம்பந்தமாகத்தான் அதை பற்றி பேசியிருப்பார் நினைக்கிறேன். ஆனால் அதற்கு அவர் என்ன முடிவு சொன்னார்கள் என்ற செய்தி தகவல் இன்னும் நம்மிடம் கிடைக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு ராஜகம்பீரன் பேசினது முதல் முறையாக அவர்கிட்ட ஒரு நல்ல உண்மையான வார்த்தையை இன்னைக்கு நான் கண்டுபிடித்தேன். அவர் என்னவா இருந்தாலும் அதிமுக கூட்டணிகளோடு ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்குத்தான் அவர் அதைத்தான் புகழேந்தியும் வரவேற்றிருக்கிறார். ஆனால் பாஜக வேண்டாம் என்று சொல்லுகிறார். தேசிய கட்சி என்றால் அவருக்கு பிடிக்கவில்லை. பாஜகவுடன் திமுகவும் நிறைய கூட்டணிகள் இருந்திருக்கிறது என்பதை அவர் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களில் அதிமுகவுக்கு என்னென்ன திமுகவுக்கு என்னென்ன நிலைப்பாடுகள் இருந்ததோ, அரசாங்கத்தை பொறுத்தவரை, மாநில உரிமைகளை பொறுத்தவரை, ஆளுநரை பொறுத்தவரை, வேந்தர்களை பொறுத்தவரை, இப்படி பல்வேறு விஷயங்களில் பிஜேபியோடு கூட்டணி இருக்கும் போதும் காங்கிரஸோட கூட்டணி இருக்கும் போதும் அவர்கள் அதை என்ன செய்தார்கள்? அவர்கள் உரிமை பெற்றார்களா? அதனால் தேசிய அரசு ஒரு அரசை கூட்டணி அமைக்கிறதுங்கிறது அந்த மாநில மக்களுக்கு நல்லது என்பதை திரு அப்பாஸ் போன்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அதிமுக செய்கிறது. அதிமுகவும் அதைத்தான் செய்கிறது. மத்தியில் இருக்கிற அரசோட அதுக்கு ஒரு படி மேல போய் அதிமுக உள்விவகாரங்களை தலையிடுறாரு அமித்ஷான்ற கேள்வி வரல? இல்லை, உள்விவகாரங்கள் எப்படி சார்? கூட்டணின்னு அறிவித்தாகிவிட்டது. ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவர்கள் அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் 4.5 வருஷம் ஆட்சியில் இருந்ததற்கு மத்திய பாஜக அரசு ஒத்துழைப்பு இல்லாமல் அது இருந்திருக்க முடியுமா? ஆகையினால அந்த அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இருக்க வேண்டும் என்று தான் பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. அதை தவறான நோக்கத்தோடு ப்ரொஜெக்ட் பண்ணுகிறார்கள் எல்லோரும். அதுக்கு என்ன, அவங்களுக்கு அதில் என்ன சௌரியம் இருக்குன்னு எனக்கு தெரியல. மக்கள் வாக்களிக்க போகிறார்கள். யாருக்காக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காக இருந்தாலும் சரி, நல்லதை செய்கிறவர்களுக்கு மக்கள் கண்டிப்பாக வாக்களிப்பார்கள். தேசிய கட்சிக்கும் வாக்களிக்கிற உரிமை மக்களுக்கு இருக்கிறது. மாநில கட்சிகளுக்கும் வாக்களிக்கிற உரிமை மக்களுக்கு இருக்கிறது. என்ன மாநில கட்சிகள் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மாநில கட்சிகள்கிட்ட என்னென்ன நம்ம கேட்க முடியும்? டெல்லியில் இருக்கிறது, டெல்லியிலேருந்து முடிவு எடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த வித்தியாசம் தான் இருக்கிறது. ஆனால் மாநில அரசுக்கும் எல்லா தேசிய கட்சிகளுக்கும் மாநிலத்தில் ஒரு அலுவலகம் இருக்கும், தலைவர்கள் இருப்பார்கள், அவர்கள் வழியாக எல்லாத்தையும் சாதிக்கலாம் என்று மக்கள் நினைத்தால் மக்கள் தேசிய கட்சிக்கும் வாக்களிப்பார்கள். இதுல கூட்டணி மாநில கட்சிகளும் மத்திய கட்சிகளும் பிரித்து பேச வேண்டிய அவசியமே இல்லை. இன்னும் சொன்னால் தேசிய கட்சிகளோடு கூட்டுறவு வைத்தால் மாநில அரசுக்கு, மக்களுக்கு, அதோட ஆட்சி செய்யக்கூடிய அரசுக்கு டபுள் என்ஜின் சர்க்கார் போல நல்ல ஆட்சி நடத்த முடியும். நிறைய கொள்கைகளை கொண்டு வர முடியும். இப்ப நான் என்ன கேக்குறேன், அமித்ஷா நோக்கம் என்ன? நோக்கம் ஒண்ணும் இல்லை. இதை திரும்பியும் அதை ஒருங்கிணைக்கிறது. ஏன்னா புகழேந்தி அவர்கள் டெல்லியிலிருந்து சொல்றாரு, தகவலை வச்சு தான் சொல்லுவார் நான் நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால் தென் தமிழகத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி நினைப்பது போல் அவர் நினைக்கலாம். ஒருவேளை பாஜகவும் நம்மளும் சேர்ந்தால், மற்றவர்களெல்லாம் 1-2 பேர் சேர்ந்தால் கூட போதும் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஆனால் சத்தியமாக நான் சொல்லுகிறேன், அந்த கணிப்பு தவறு. அவர் நினைக்க வேண்டும், அவர் மனதில் எண்ண வேண்டும், இந்த கட்சி ஜெயிக்க வேண்டும் என்று நினைத்தால் எல்லோரையும் ஒருங்கிணைத்து, அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் பொதுக்குழுவிலே. ஏன் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், கூட்டணியை முதல்ல கூட்டணி டெர்மினேட் ஆனதுக்கு பிறகு திரு எடப்பாடி அவர்கள் டெல்லி போய் பேசி அதுக்கப்புறம் அது திரும்ப துருவானது. அந்த துருவானதை பொதுக்குழுவில் வைத்து பேச வேண்டும் என்பது இயல்பான ஒன்றுதான். அதைத்தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். அதற்கப்புறம் பொதுக்குழு அவருக்கு உரிய பல அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது. அந்த அதிகாரத்தின் அடிப்படையில் அவருக்கு எந்த முடிவும் எடுக்கிறதற்கு அவருக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறது. இவ்வளவுதான் அதில் இருக்கிறது. இனிமே பேசி முடிக்க வேண்டியது பாக்கி இருக்கிறது. அதை பேசுவார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் இல்ல இறுதி முடிவு எடுக்க வேண்டியது இபிஎஸ் அப்படின்னு அந்த பொதுக்குழு தீர்மானம் சொல்லுது. ஆனா அமித்ஷா பேசுறாரு, அமித்ஷா தான் இறுதி இல்ல இறுதி முடிவுனா பாஜகவுக்கு இறுதி முடிவு அவர் எடுப்பாரு, அதிமுகவுக்கு இறுதி முடிவு இவர் எடுப்பாரு. 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பார். ஏன் நீங்க எடுத்துக்க கூடாது? அதுல உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு சார்? தீர்மானம் கூட்டணி குறித்து ஆமா, தீர்மானம் கூட்டணி குறித்து தான்
அதிமுக சார்ந்த மட்டும்தானா? இல்ல என்டிஏ சார்ந்த முடிவுல இல்ல நான் கிளியரா சொல்றேன் சார், கிளியரா சொல்றேன். ஒரு பொதுக்குழு, ஒரு கட்சியில எல்லாரும் சேர்த்து எல்லாத்தையும் பொறுப்பானவர்களை வைத்து எல்லா முடிவும் எடுக்கணுங்கிற நிலைமை இப்போ இல்லை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் எஸ்னா எஸ், அவர் நோன்னா நோ, அந்த கட்சியை பொறுத்தவரையில். அதே போல் பாரதிய ஜனதா கட்சிக்கு அமித்ஷா அவர்கள் அந்த பொறுப்பை அவர் எடுத்து செலுத்துறார். 2 பேரும் பேசிக்கிட்டு ஒரு முடிவு அறிவிப்பாங்க. அதை அறிவித்தால் எடப்பாடி அறிவிப்பார் என்று கூட அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார், எடப்பாடி தான் அந்த கூட்டணி நிர்ணயிக்க வேண்டும் என்றால் சொல்லியிருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டியதில்லை. என்ன ஒன்றுனா திரும்பியும் இந்த இவங்களெல்லாம் ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் இவர்களை எல்லாம் கையை விட்டு போய்விட்டார்கள் என்று சொன்னால் ஜெயிப்பது 100% ரொம்ப கஷ்டம். நான் என் தனிப்பட்ட முறையில் என் கருத்தை நான் சொல்றேன். இந்த அதிமுக ஜெயிக்க வேண்டும் என்றால், அதிமுக என்டிஏ கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்றால், இந்த டிடிவி தினகரன் அவர்கள் திரு ஓபிஎஸ் அவர்களை அகாமடேட் பண்ணி அவர்களுக்கு ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணினால் ஒழிய, அது அதிமுக சேர்த்தாலோ அது ஏதோ ஒரு ஏற்பாடு அவங்களை விரும்புகிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணவில்லை என்றால் சவுத்தில் வந்து ஓட்டு அதிமுக ஓட்டு கண்டிப்பாக போயிடும். அதனால் அதை வந்து ஓபிஎஸ் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை சிவியராக சிந்திக்க வேண்டும், அதில் சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆலோசனையாக நான் சொல்லுகிறேன். ஒரு பொலிட்டிக்கல் கரஸ்பாண்டண்டாக நான் சொல்லுகிறேன். இந்த முடிவை ஏற்கனவே 2017 இருந்து அந்த முடிவுகள் சரியான முடிவு எடுக்கவில்லை என்பதை சிவி சண்முகம் நேற்று பொதுக்குழுவில் அழகாக சொன்னார். சிவி சண்முகம் ஒரு இடத்துல நல்லா எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க, நம்மளுடைய குறையினாலையும் நடந்தது என்று சொன்னார். மற்றபடி துரோகிகள் அது இதுன்னு சொன்னார், கோபத்தை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் சொன்னது உண்மை. இல்ல நம்மளுடைய தவறும் இருந்தது என்று சொல்லியிருக்கிறார், நம்மளுடைய தவறும் என்று சொல்லியிருக்கிறார். அதை நம்ம எடுத்துக்கணும், அது யாரை சொல்லியிருக்காருன்னு. ஆகையினால இந்த தவறை திரும்ப செய்யக்கூடாது என்பதுதான் நம்ம இதுல கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை வந்து கவனமாக மைக்ரோ லெவல்ல ஸ்டடி பண்ணி கட்சியினுடைய நன்மைக்காக ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று நான் அவருடைய பணிவன்போடு அவரை கேட்டுக்கொள்கிறேன். திரு புகழேந்திட்ட 2021 தேர்தலில் டிடிவியை உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்றப்போ இபிஎஸ் அதை நிராகரித்தார் அப்படின்றது அன்று பேசப்பட்ட செய்தி. இப்போ எல்லாரையும் கொண்டு வரணும்னா எந்த அடிப்படையில் சார்? அப்பயே ஆட்சி போயிருக்கா சார்? அப்போ நான் இப்போ நீங்கள் சொல்கிறவரோட கூட இருந்த நேரம், அதனால் 24 சீட்டு போச்சு. மதில் மேல் புனையாக இருந்தெல்லாம் சேர்த்தா 30 சீட்டு வந்திருக்கோம். அப்போ என்னாச்சு? 66. அப்புறம் கூட்டணி கட்சியெல்லாம் ஜெயிச்சதெல்லாம் சேர்த்து இதை சேர்த்தா 100, 100, 105 வந்துருச்சு. ஸோ டஃப் ஃபைட்டாக இருக்கும் டிஎம்கேவோட. அன்றைக்கி ஒத்துக்கல அவர் எடப்பாடி பழனிசாமி, ஏற்றுக்கல அந்த ரூலிங். ஆனால் இதுக்கு என்ன சேஞ்சஸ்னால், குமார் சார் சொன்ன மாதிரி பெரிய மாறுதல் என்னென்னா, இவர்களை ஏற்றுக்கொள்ளவே முடியாது, ஒப்புக்கொள்ளவே முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்திலேயே திரு அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்ஸை கூப்பிடுங்க பேசுவோம், மற்றவங்களை கூப்பிடுங்க பேசுவோம், நீங்கள் போய் அவர்கிட்ட பேசுங்க, அவர்கிட்ட நான் பேசுகிறேன், நீங்கள் போய் பேசுங்க. ஆகவே அவர்கள் ஒரு ஒற்றுமை முயற்சிக்கு ஏதோ எடுக்கிற ஸ்டாண்ட் மாதிரி அது போய்கிட்டு இருக்கு. அதை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறது, அப்போ ஏன் இவர் சும்மா இருக்காரு? நான் கேட்குற மணிகண்டன், ஏன் எடப்பாடி பழனிசாமி சும்மா இருக்காரு? நாங்கள் கட்சியில் கூட்டணி இல்லை, அவங்களோட நீங்க பேசாதீங்கன்னு சொல்ற தைரியம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, அதுல தான் தெளிவா சொல்றாரு. அதுதான் ராஜகம்பீரன் அப்பா சொல்றாரு. அதிமுக காரங்க யாராவது கூட்டி பேசினா நாங்க கேட்போம். ஓபிஎஸ் அதிமுக இல்ல என்ன, அப்புறம் தான் செங்கோட்டையை கூட்டி அண்ணாமலை பாஜக காரு, அப்படி கணக்கு கிடையாது. உங்க கட்சியோட கூட்டணி இருக்குல்ல கருகு, நீங்க பாருங்க, தயவு செஞ்சு பாருங்க, ஒரு 1 மினிட் பாருங்க. திருமதி சசிகலா முதலமைச்சர் ஆக்கியவர், மாபெரும் முதிர்ச்சியான தலைவர், போற்றக்கூடிய தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், இவரை முதலமைச்சராக முன்மொழிந்த ஓபிஎஸ், முன்னாள் அமைச்சர்கள் கூப்பா கிருஷ்ணன், தோப்புங்கடாச்சலம், செங்கோட்டையன், இன்பத்தமிழன், ஆனந்தன், வெல்லமண்டி நடராஜன், பழனியப்பன், செந்தில் பாலாஜி, உடுமலைப்பேட்டை சண்முகவேல், வைத்தியலிங்கம், செந்தமிழன், அன்வர் ராஜா, வளர்மதி ஜபராஜ், ராஜகண்ணப்பன், நயினார் நாகேந்திரன், இன்னைக்கு தலைவர் பிஜேபியில், டிடிவி பாண்டுரங்கன், டாக்டர் விஜய், ஓம் சக்தி சேகர், புதுவை மாநில செயலாளர் தங்கத்தமிழ் செல்வன், ஜேசிடி பிரபாகரன், கஜேந்திரன், பாண்டியம்மாள், செஞ்சி ஏழுமலை, ரத்ன சபாபதி, ஆறுக்குட்டி, கோவிந்தராஜ், கந்தசாமி, நரசிம்மன், கோபாலகிருஷ்ணன், கலைச்செல்வன், விஜிலா சத்யானந்த், உமா மகேஸ்வரி, ஜெயந்தி பத்மநாபன், பாலசுப்ரமணியம், எதிர்கோட்டை சுப்பிரமணி, லட்சுமணன், கணபதி, கோவை கணபதி, நான் என்னையும் சேர்த்துக்கோங்க இதில். இவ்வளவு பேர், இன்னும் எவ்வளோ பேர் சொல்ல முடியல என்னால். லியாகத் அலி கான் சிறந்த பேச்சாளர், எவ்வளவு பேருங்க வெளியில போயாச்சு. கேசி பழனிசாமி, சாரி, என்னுடைய நண்பர் கேசி பழனிசாமி. அப்ப நான் என்ன கேட்கிறேன்,
இந்த 9 வருஷ காலத்துல மணிகண்டன் சார் சொல்லட்டும், யாராவது ஒருத்தர் ஆட்சியில் இருக்கும்போதும் திமுகவிலிருந்து வந்தாங்களா? யாராவது ஆட்சியில் 4.5 வருஷம் நீங்க முதல்வராக இருந்தப்போ யாராவது வந்து இந்த கட்சியில சேர்ந்தாங்களா? என்ன சார் நியாயம்? நான் படிச்சுட்டு போனது கம்மி சார், இது மாதிரி 200-300 பேர் இருக்காங்க. எவ்வளோ வேதனையாக இருக்கும். அப்போ இந்த கட்சி ஒற்றுமையில் நல்லெண்ணம் இல்லாமல் இப்படி பிரிஞ்சு போனா மணிகண்டன் மாதிரி இருக்கவங்களுக்கு சொல்ல வேண்டியதானே, இப்படி தான் இருக்குது நிலைமைன்னு சொல்லி. இன்னைக்கு எல்லா கட்சிகளிலும் கவனிங்க, நான் சொல்கிறேன், தப்பாக சொல்லலை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அழைக்கிறார் வாரீர், புரட்சி தலைவி அம்மா அழைக்கிறார் வாரீர், பேரறிஞர் அண்ணா அழைக்கிறார் வாரீர், கலைஞர் அழைக்கிறார் வாரீர், திருமாவளவன் அழைக்கிறார் வாரீர், வைகோ அழைக்கிறார் வாரீர், தேமுதிக தலைவி அழைக்கிறார் வாரீர். இப்படி தானே பார்க்குறோம் அரசியல் நம்ம. இன்னைக்கு என்ன நிலைமை? வராதீர்கள் சொல்றாரு ஒரு தலைவர், அவர் தான் விஜய். இருக்கிற கூட்டமே பயங்கரமா இருக்கு, கிரௌடு. இங்க வராதீர்கள், நெரிச்சல்ல மாட்டியது ஆயிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு அரசியல் திரும்புது. ஏன் அந்த பக்கம் உங்க பார்வை திரும்பல? நாங்க பயன்படுத்தினா தவறு சார். வேட்டி கட்டக்கூடாது, சட்டை போடக்கூடாது, அதுல வந்து கொடி இருக்கக்கூடாது, கொள்கை சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இல்லாம போறதே இல்லையே. விஜய் அம்மாவை பத்தி பேசுறாரு அவர் எல்லா இடத்துலயும். அங்க பேசுங்க, அவர் கட்சிக்கு தனி கொடி தனி துண்டு இருக்கு சார். தலைவர்களை பயன்படுத்தும் எப்படி நம்ம தடுக்க? அததான் எங்க சார் இந்த குடும்பத்தை சார்ந்த நாங்கள் பயன்படுத்துறது எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அங்க எதிர்ப்பு தெரிவிக்க சொல்லுங்க. நாங்க இங்க பிறந்து வளர்ந்தோம், அம்மா வழக்குக்காக ஓடாடினேன், ரத்தம் சிந்தினேன், இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க. சரி, கேட்போம். ஜெயசிடி பிரபாகரன் மாதிரி இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்கோம். கேட்போம் திரு. ஆனா நினைச்சு பாருங்க, அவருக்கு ஏதாவது ஒரு ஒற்றுமையா போகணும்னு நினைக்கிறாரா? ஒரு பெரிய பட்டியலை வாசிக்கிறார். இதெல்லாம் 2016 ஜெயலலிதா உங்களுக்கு ஆபத்து இல்லையா? என்ன பண்றீங்கன்னு கேட்கிறார். இல்லைங்க, நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள் ஒரு பட்டியல் வாசிச்சாங்க, நான் மீள உடன்படுறேன். அவர் சொன்னது மிக சரி. ஆனா இன்னொன்றையும் வந்துடாதீங்க. அதாவது அம்மா இருக்கிற போது முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் என்று 166 பேர் போனாங்க மொத்தம். அது பட்டியல் என்ன சொல்றீங்க? அப்புறம் அவரெல்லாம் போனது சார். சார் முடிஞ்சு அமைச்சர் முத்துசாமி நான் படிச்சது அம்மா இறந்த பின்னாடி, அம்மா இருக்கும்போது இல்ல, அம்மா இருக்கப்பதான் அம்மா இருக்கும்போது நான் லிஸ்ட் சொல்றேன் உங்களுக்கு. ஆனா புரியுதுன்னா, அதாவது அம்மா இருக்கிற மட்டும் ஆளுங்கட்சியாக யார் இருந்தாலும் குட்டீசல் போல பதவிக்காக போவது இயல்பு. ஆனால் அந்த பதவி போச்சுன்னா திரும்பி வருவது இயல்புதான். இது மாறி மாறி காலங்களா பார்த்தே வரும். அப்புறம் இன்னொரு செய்தி சொன்னாங்க, மணிகண்டன் அப்ப 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் யாரும் வரல? அதுதான் ஒரே ஒரு முடிச்சிடுறேன். அதாவது நீங்க சின்னமான ஆட்சி அமைச்சு சொன்னீங்க, நான் ஒத்துக்கிறேன், மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த சின்னமாவில் ஏற்பட்ட திரையிடம் கொண்டாங்க 18 பேரை தன்பக்கம் இழுத்துக்கொண்டு ஆட்சியை கவிழ்க்க மாட்டாரு இல்லைங்களா? அப்ப என்ன பேருங்க? அப்ப உங்களையும் மீறி 9 பேர் ஜெயிச்சு வந்து ஆட்சியை பாதுகாத்தாங்க இல்லையா? அப்போ நீங்க துரோகம் செஞ்சீங்க இல்லையாங்கிற தலைவர்களோட கேள்வி. அப்போ அம்மா இருக்கும்போது சில துரோகத்தை எடப்பாடி இருக்கும்போது இன்னும் கூடுதலா பண்ணாங்க. அப்ப இந்த துரோகிகளை மன்னிப்பதா மறப்பதா என்பதுதான் தொண்டர் மத்தியோட கேள்வி. ஏன்னா நான் புகழேந்தி போன்றவர்கள் எனக்கு குறைச்ச விரும்பல. ஆனால் அதிமுக இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. 2026 வெல்வதற்கான அனைத்து முயற்சிகளும் அதிமுக எடுக்கிறது. எடுக்கிறது அப்படின்னா எல்லாம் உள்ள வர்றாங்க அப்படி எல்லாம் தோத்து போய் பாதுகாக்கறாரா? இல்ல நான் இல்ல நீங்க இந்த மாதிரி தோல்விகளை பாதுகாக்கறாரா? இந்த மாதிரி தோல்விகளை திமுகவும் பெற்றது, அதிமுகவும் பெற்றது. தோல்வியால் கற்றுக்கொள்ள பாடம் தான் வெற்றிக்கு அடுத்த அச்சாணிங்க. இப்போ அடுத்து ஒரு தேர்தல் சொல்றேன் சார், 26 நீங்க சொன்ன கருத்து, இப்போ அண்ணன் புகழேந்தியோ திரு அண்ணன் அப்பாஸ் அவர்களோ அண்ணன் குமார் அவர்களோ நீங்க சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எடப்பாடி தெரியாமல் இல்லை, நிச்சயமாக தெரியுங்க. நான் பார்த்து பேசிட்டு அவர் எடுக்கிற முடிவுகள் அனைத்துமே நிச்சயமாக 26 உறுதியாக வெல்லும். அது நீங்க என்னன்னு சொல்ல விரும்பல, அவ்வளவுதான். நீங்க பொறுத்து பாருங்க. அதிமுகவை அழிப்பதை அந்த அழிப்பதை செல்வதை நிச்சயமாக விட மாட்டார். 26 நிச்சயமாக அதிமுக ஆட்சி அமைங்க. கேட்போம். நான் திரு ராஜகம்பீரன்ட்ட இபிஎஸ்க்கு ஒரு வியூகம் இருக்கு, எங்களுக்கு வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க, நாங்க கணக்கு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு இதெல்லாம் பேசுறாரு. இந்த பிராக்டிக்கல் அவருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ நம்ம யாரெல்லாம் சேர்த்தா ஜெயிக்க முடியும், யாரெல்லாம் வெளியில இருந்தா தோத்து போவோம்னு தெரிஞ்சிருக்கும்ல. அது எம்ஜிஆர் அவர்கள் மீது மக்களுக்கு இருந்த ஒரு பெரிய ஒரு காந்த அலை, ஒரு வசீகரம்.
அவருடைய மறைவுக்கு பின்பு ஜானகி அணிலாம் உருவான போதும் கூட ஜெயலலிதாவால் தான் அந்த 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 கட்சியினுடைய ஆளுமையாக வர முடிந்தது. காலம் அவருக்குத்தான் அந்த கட்சியை கையளித்தது. இவரை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி வேணும்னு யாரும் மக்கள் ஓட்டு போடல. இவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த எம்எல்ஏக்களால நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது திரும்ப திரும்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் செல்வாக்கின் வழியாக எடப்பாடிக்கு வாக்களிக்கிறது ஒரு தேர்தலை சந்தித்த ஒரு முதலமைச்சர் ஆகல. அப்ப எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத காரணத்தினாலதான் இந்த கூட்டாளிகள் பிரிந்து போவதை காட்டிதானே அவங்க சொல்றது 3% ஓட்டு. 2021 சார் அவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆனாருங்க. கட்சி கட்டமைப்பு பகுதி சார்ந்த தலைவர்கள் வழியாக நீங்க ஒரு விஷயம் ஆளுமையின் வழியாக அவர் வெல்லல இல்ல. ஆனா இபிஎஸ் நீங்க சொல்ற மாதிரி அவர் எந்த செல்வாக்கும் இல்லைன்னா எப்படி 75 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்க முடியும்? இருக்குங்க. அவர் வந்து எப்படி சார் ஒரு திமுக இல்லையா சார்? அவர் ஒரு கட்சியினுடைய ஏற்கனவே அது எம்ஜிஆரால் கட்டமைக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்டு ஒரு வலிமையான இயக்கம். அந்த இயக்கத்தின் மீது அவர் தலைவராக அவர் வருகிற போது, அவர் முதலமைச்சராக அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது அவர் ஒரு கட்டமைப்பை வந்து அப்படியே மெயின்டைன் பண்றாரு. இது சிதறடிக்கப்படக்கூடாது இந்த ஆற்றல் அப்படிங்கறத தான் நான் பேசுறேனே தவிர அவர் எம்ஜிஆர் கிடையாது, ஒரு ஜெயலலிதா கிடையாது. இல்ல அது அவரும் உணர்ந்தார். ஏன்னா இந்த கரிஷ்மாவை பத்தி நீங்க சொல்றீங்க. அந்த கரிஷ்மாவை தாண்டி கட்டமைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த கட்டமைப்பு தானே தனித்து யாருமே பிரதமர் கேண்டிடேட்டே இல்லாம 23% வாங்கியிருக்கோன்றாங்க. இல்லைங்க, கடந்த காலங்களில் அதிமுக மாற்று கருத்துடையவர்களை அரவணைத்து சென்றிருக்கிறதா, அழித்து அவர்களை வந்து புறக்கணித்து சென்றிருக்கிறதா? அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு வரலாறு இருக்கிறது. அவர்கள் வழிநடந்த பாதை என்று ஒன்று இருக்கிறது. தனக்கு எதிராக எஸ்டிஎஸ் போய் வந்து கவர்னர்கிட்ட வந்து ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து குற்றப்பத்திரிகை சொல்றாருங்கிறப்ப கூட அவரை கூட வந்து புறக்கணிக்கல எம்ஜிஆர். அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஜானகி அணியை வந்து கட்டமைத்தது ஆர்.எம். வீரப்பன். அவரை ஜெயலலிதா தள்ளி வைக்கல. தன்னை மேடைதோறும் கடுமையாக விமர்சித்த காளிமுத்தை சபாநாயகராக்கி அழகு பார்த்தவர் ஜெயலலிதா. மாற்று கருத்து என்பது எல்லா இடத்திலும் ஜனநாயகத்தினுடைய மாண்பே மாற்று கருத்து தான். அந்த மாற்று கருத்து கொண்டவர்களை நிரந்தர பகைவர்களாக மாற்றுவது என்பது ஜனநாயக பண்புகளே. பொதுச் செயலாளராக இருந்தா போதும், இந்த கட்சி தோத்தாலும் பரவாயில்லைங்கிற இடத்தை நோக்கி நகர்கிறாரோ என்கிற சந்தேகம் எடப்பாடி பழனிசாமி மீது வெற்றி பெற நோக்கம் இல்லைன்றீங்களா? வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லைங்க. எப்படி சாத்தியம் இல்லைன்றது வேற, நோக்கம் இல்லைன்றது வேற. சாத்தியம் இல்லைன்றது எலெக்ஷன் முடிவு பண்ணணும். சாத்தியமே இல்லை, நோக்கம் இல்லைன்னா அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சே லாஸ் பண்றாங்கன்னு சொல்ல வரீங்க. நோக்கம் இருந்தா ஒன்றிணைந்திருப்பாங்கங்க. புகழேந்தி யாருக்கு இங்க பேசுறாரு? திமுக பேசிட்டு இருக்காரு இவ்வளவு காலமா. அவர் தன்னந்தனியா கத்திக்கிட்டே கிடக்காரு. எல்லா டிவிலையும் புகழேந்தி கத்திக்கிட்டே கிடக்காரு. ஏன் கத்துறாரு அவரு? அழிந்து விடக்கூடாது கத்துறாரு. ஒரே அண்ணா அப்பா சொல்லுக்கு ஒரே கேள்வி. இதே திரு ஸ்டாலின், ஐயா ஸ்டாலின் மிக மூத்தவர், தமிழ்நாடு முதலமைச்சர், சிறப்பாக ஆட்சி வச்சுக்கோங்க. அவருடைய சொந்த அண்ணன் அழகரி ஏச சேர்த்துலீங்க. அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாரு, ஏன் சேர்த்தீங்க? கூட போன அண்ணனையே சேர்த்து நீங்க அதிமுக மக்களினுடைய அதிருப்தியை அழகிரி சம்பாதித்தாரு. அதனால அரசியல புறக்கணிக்கப்பட்டாரு. அதுதான் சார், அதுதான் இங்கே சில பேரை புறக்கணிக்க தலைவராக்குறாங்க திமுகல. இருக்கிறார் அவர் தான் கலைஞருக்கு மகன். அவர் வந்து ஓபிஎஸும் அதே மாதிரிதான் அதிமுக தொண்டர்களிடம் அதிருப்தி பெற்றிருக்கார். எனவே தொண்டர்கள் விரும்பாத ஒருவரை சேர்க்க அதிமுக விரும்பவில்லை. கேட்போம் திரு குமார் அவர்கள்ட்ட. திரு குமார், இப்ப அடுத்த வாரம் அமித்ஷா தமிழகம் வருவதாக தகவல். அமித்ஷா வரப்ப என்டிஏ கூட்டணி இறுதியேறுமா? ஆமா, 16ஆம் தேதி வர்றதாக இருக்கிறது தகவல். அதற்குள்ளாக கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வந்துவிடும் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதிமுகவை பொறுத்தவரை 1977 to 87, அப்புறம் 87க்கு அப்புறம் ஒரு 91 வரைக்கும் ஒரு கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் 91லேருந்து 96, அப்புறம் 2001லேருந்து 2006, 2006லேருந்து 2011லேருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 32 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறது. வலுவான கட்சி தான். அப்பாஸ் சொன்னது ரொம்ப சரியானது. 2001 அப்பாஸ் ரொம்ப சரியான கருத்தை தான் இன்றைக்கி சொல்லியிருக்கார். நான் இதில் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால்,
எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த தலைவர்களைப் போல தன்னை நினைத்து கொண்டு செயல்பட வேண்டாம் என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். அவர் இந்த கட்சியில் இருக்கிறவங்கள இந்த கட்சியில் ஒரே கட்சியில் பதவியேற்றவங்க, அந்த கட்சியிலே தங்களுடைய உழைப்புகளெல்லாம் கொடுத்து ஓய்ந்து போனவர்கள், வயதானவர்கள், திரு புகழேந்தி உட்பட நான் சொல்கிறேன், கேசி பழனிசாமி உட்பட நான் சொல்லுகிறேன், ஓபிஎஸ்ஐ உட்பட நான் சொல்லுகிறேன், சசிகலா அம்மா உட்பட சொல்லுகிறேன், எல்லோருமே இந்த கட்சியில் உழைத்தவர்கள். அவர்களை தங்களுக்கு எதிராக வந்து விடுவார்கள் என்கிற எண்ணத்தம் இருந்தால் அந்த எண்ணத்தை தூக்கி தயவு செய்து தூர வைத்து விடுங்கள். நீங்கள் 4.5 ஆண்டு காலம் ஆட்சி செய்தீர்கள், நல்ல ஆட்சி தான் செய்தீர்கள். அதே போல திரும்பியும் வந்தால், உங்களுக்கு இந்த ஆட்சி வந்தால் நீங்கள் தான் முதலமைச்சராக இருப்பீர்கள். ஏன்னா எல்லாரும் ஒரு ஆதரவு உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் வெளி மக்கள் அதிமுக தொண்டர்களானாலும் சரி, மக்களானாலும் சரி, குறிப்பிட்ட சமுதாயத்தினரானாலும் சரி அதிமுக தான், எல்லாம் அதிமுக தான் ஓட்டு கேட்டுருக்கோம், 8.5 தான் போட்டு போகணும், எல்லாரும் ஓட்டு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களை நம்பி வந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன், அந்த மாவட்டங்களில் இருக்கிற மக்களுடைய பல்ஸ் எனக்கு தெரியும். நீங்கள் தயவு செய்து இதை பரிசீலிக்க வேண்டும். அதனால் இதில் ஈகோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றும் நடக்காது. நீங்கள் 2017 அந்த அம்மா ஜெயித்து கொடுத்த இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் ஆட்சி நடத்துனீங்க. அதற்கு அப்புறம் நடத்தின தேர்தலில், அதுக்கப்புறம் வந்த தேர்தலில் அந்த கட்டமைப்புக்கு ஒரு % ஓட்டு கிடைத்தது. நான் ஏற்கனவே சொன்னது போல 32 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சிக்கு உடனே சரியாது, ஜெயலலிதா இல்லை, எம்ஜிஆர் இல்லை. ஆமாமா, இது உண்மை. அவர் உண்மையை சொல்லியிருக்காரு, நான் பாராட்டியிருக்கேன். அவர் உண்மையை சொல்லியிருக்காரு. அவர் உண்மையை சொன்னா யார் சொன்னாலும் ஏத்துக்கணும்ல. அவர் திமுக ஆதரவாளா பேசுவாருன்னு அவர் இப்ப சில திருத்தங்களை செய்தால் அந்த கட்டம் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஆமா, இதுல கட்சி தான் முக்கியம் சார். கட்சியால தான் எடப்பாடி பழனிசாமி யாருன்னு யாருக்கு தெரியும்? எடப்பாடி பழனிசாமி இந்த நாடு பூரா தெரியும் அப்படின்னாக்கா அந்த கட்சியால தான் தெரியும். அப்போ அந்த கட்சி இருக்கணும்னு நினைக்கணும். நான் இந்த சீட்டில் இருப்பேன், அந்த அதிமுக கட்சி இருந்தால் போதும், நான் பொதுச் செயலாளர் இருக்கணும், காலகாலமாக நான் இருந்தால் போதும், மற்றதை பற்றி அதுக்கு மேலே யோசிக்க மாட்டேங்கிற ஒரு முடிவு எடுத்தார் என்றால் அது ரொம்ப விபரீதமான முடிவாக இருக்கும். அப்படியே ஒருவேளை நடந்தாலும் எலெக்ஷனுக்கு பிறகு நீங்கள் அந்த சீட்டில் இருக்க முடியாமல் ஆக்கிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. அது சட்டம், அது ஜனநாயக முறைப்படி ஒரு அரசியல் கட்சியுடைய தத்துவம். ஆகையினால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து 2014 இந்த மாதிரி ஒரு நல்ல விசாலமான முடிவு எடுத்திருந்தால் திமுக ஆட்சிக்கே வந்திருக்காது. இது சத்தியம், எல்லாத்துக்கும் தெரியும், மக்களுக்கு தெரியும், மக்கள் பேசுறாங்க. ஒரு 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தான் திமுக ஜெயித்திருக்கிறது, ஆட்சி வைத்திருக்கிறது. ஆகையினால இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது திமுகவுக்கு நிறைய ஆன்டி இன்கம்பரன்சி இருக்கிறது. இந்த நல்ல அறுவடை செய்வதற்கு தகுந்த நேரம், இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம். ஓகே, புகழேந்தி ஒரே வார்த்தை எழுதிக்காது, ஒரே வார்த்தை திரு புகழேந்தி. இல்லை இப்போ எனக்கு வார்ம் சல்யூட்டேஷன் டு மிஸ்டர் குமார் சார். சூப்பராக அடிச்சுட்டு போயிட்டார், நீட்டாக எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நீங்கள் விளம்பரத்துக்கு போனீங்க, நான் மாட்டிக்கிட்டேன். ஒரே ஒரு ½ செகண்ட் கொடுங்க, அதில் விட்டு போச்சா ஏகப்பட்ட ஃபோன் வருது. டாக்டர் சுந்தர்ராஜ், பூவிகந்தன், பாலசுப்ரமணியம், பிஜி நாராயணன், சின்னசாமி, கோவிந்தராஜு, அப்புறம் பார்த்தீங்கன்னா விபி கலைராஜன், டாக்டர் இன்னொரு சுந்தர்ராஜ், பாலசுப்ரமணியன், நாராயணன், அப்புறம் மகேஷ் பாண்டியன், கோபால், பார்த்திபன், விபி கலைராஜன், தொண்டைமான், ரங்கசாமி, தஞ்சை, கதிர்காம, சேலம், வெங்கடாச்சலம், ராஜசேகர், சுப்புரத்னம், இப்படி கோபால், பார்த்திபன்றது அப்பா புள்ள 2 பேரும். இப்படி பல பேர் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் இதுக்கு போயிட்டீங்க, அவங்க ஏன் என் பேர்லாம் விட்டுட்டீங்கன்றாங்க. ஆகவே இது ஆதங்கமாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஆகவே இவர்கள் எல்லாம் ஒன்று சேரும் பொழுது வேற மாதிரி எழுதும் சார். அதுதான் குமாரன் சொல்லிட்டு இருக்காரு, அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆகவே பழனிசாமி உணர வேண்டும். தமிழ்நாட்டில் நடப்பது மக்களோட ஆட்சி. இந்த ஆட்சியை வீழ்த்தி விட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் அதிமுக நோக்கங்க. எனவே 2026 எப்பாடுபட்டாவது எந்த எல்லைக்கு சேர்ந்தாவது அதிமுக திமுகவை தோற்கடித்து ஆட்சிக்கு வரும், மக்களை பாதுகாக்கும். எப்படி தோற்கடிக்கிறது மணிகண்டன்? எப்படி திமுக சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம் நடக்கும். பொறுத்து பாருங்க. ஓகே ஓகே, எப்படி தோற்கடிக்கிறது முக்கியம். 67 காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டதோடு தேசிய கட்சிக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது தமிழ்நாட்டிலே. அதற்கு பின்பு மாநில கட்சிகளினுடைய ஆட்சிதான் மாறி மாறி நடந்திருக்கிறது. அதிமுக திமுக என்கிற 2 கட்சிகள் மாறி மாறி நடந்திருக்கிறது. மீண்டும் தேசிய கட்சிகள் தலையெடுத்து விடுவதற்கு அதிமுக பாதை போட்டு தரக்கூடாது என்பதுதான்
நம்முடைய கருத்து. தேசிய கட்சியோடு கூட்டணி okay. வைப்பது என்பது வேறு, அவர்களுக்கு பலியாவது என்பது வேறு. Okay. அந்த வாய்ப்பை அதிமுக பாஜகவிற்கு தரக்கூடாது, காங்கிரசுக்கு நான் தரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம் யாரோடு அப்படின்றது ஒரு புறம். அடுத்து அமித்ஷாவுடைய வருகையில் என்டிஏ உறுதியாகிறதா, யாரெல்லாம் இருக்காங்கன்றது இறுதியாகிறதான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வார்த்தையில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி, பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நிறுங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.